சர்ச். இது வந்து வேளாங்கண்ணி சர்ச் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் வந்து இது ரியலாகவே வேளாங்கண்ணி சர்ச் தான். பட் வந்து அது பெரிய சர்ச் வேளாங்கண்ணியில் இருக்கு. பட் இது வந்து பார்த்தோன்னா சின்ன சர்ச். வாங்க இதோடைய இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு இல்லை ப்ரெஸ் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாங்க. பார்த்தீங்கன்னா கேண்டில் வாங்குற இடம். ஸோ இங்கே நீங்கள் கேண்டில் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேண்டில் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கேண்டில் கொளுத்த போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூஸ் அலௌடு கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த உள்ள இருக்கிற இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ கூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, தொட்டிலெல்லாம் கட்டியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்றதுனால இந்த வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இங்கே பாருங்கள், அதுக்காக தான் இந்த நிறைய பூட்டு அந்த தொட்டிலெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து போக முடியாது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டிங்களா? அடுத்த வந்து நம்ம போக போகிற இடம் எங்கன்னா கேண்டில் கொளுத்த போகிறோம். இப்போ வந்து நான் கேண்டில் கொளுத்த போகிறேன். இப்போ நம்ம கேண்டில் கொளுத்திட்டோம். அடுத்த வந்து நம்ம வந்து உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், சர்ச்சு செம்மையாக இருக்குது. உள்ள பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ப்ரேயர் பண்ணலாம். இப்போ வந்து நான் உள்ளே போக போகிறேன். உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ண போகிறேன். கஷ்டம்லாம் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம கியூவாக இருக்குது. லைனே நான் லைனில் நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்படியே லைனில் நின்று தான் ப்ரேயரே பண்ணுறேன். ஸோ போயிட்டுருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்தா போகவே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. கால் வேறு வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஒரு பெரிய லைன் இருக்குது. நீங்களே எவ்வளோ பெரிய லைன் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த நைட்டில் அதுக்குமா செம்மையாக இருக்குது பாருங்கள். வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெஹந்தி போடுறாங்க. இது வந்து ரெடிமேட் மெஹந்தி, இன்ஸ்டண்ட்டாகவே காஞ்சிரும். இங்கே பாருங்கள், அது ஆப்போசிட் சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இதோடைய ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருப்பீஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மாடல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இங்கே பாருங்கள், பாட்டி எவ்வளோ சூப்பராக வைக்கிறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அவங்க கை வந்து வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மெஹந்தி வச்சோம் அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி கொடுக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா? நீங்களும் அந்த கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நானும் வைக்கிறேன். என்னோடய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்கள். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் கை குட்டியாக தான் இருக்கும். இந்த குட்டியாக இருக்கிற கைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், பாட்டி செம்மையாக வைக்கிறாங்க. அதை மேனேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே வந்து நிற்கிறாங்க பாட்டி. பாட்டிக்கு ஒரே சிரிப்பு தான். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாட்டி இவ்வளோ நாள் இருக்கும் இது? இது பாத்திரம் கழுவுங்க, ஊற்ற வைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் 2 நாளைக்கு தான். அப்படிங்களா? ஃபஸ்ட்டு குழந்தைங்களாம் 1 வாரம் இருக்கும். ஓகே, உடனே காஞ்சிருவோம்ல? அவ்வளோதான். சூப்பர். ஓகே, பாருங்கள், நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. நான் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. நான் வரதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உள்ளேலாம் சுற்றி பார்க்க அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ மாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க மாதாமாக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிளேஸை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் அதுவும் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாமே நீங்கள் சொல்லி உங்களால் வேளாங்கண்ணிக்கு போகாத பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன வேளாங்கண்ணிக்கு வாங்க.
பெசன்ட் நகர் பீச், பெசன்ட் நகரில். ஸோ வந்துட்டு உங்களுடைய நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லி நீங்கள் வந்து மனசு விட்டு மாதவாயிட்டு பேசலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எங்கே போக போகிறோம்? பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிறோம். வாங்க போகலாம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போக போகிறோம். யாரோட போக போகிறோன்னா ஃபேமிலியோட வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னா என்னுடைய நாத்தனார், என் நாத்தனோட போக போகிறோம். அவங்களால நடக்க முடியல, அதனால தான் வீட்டுன்னு போயிடுவேன். நான் பண்ணுறது வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. சிரிக்காதீங்க, அப்புறமா சிரிக்கலாம். சோம்பேறின்னு சொன்னால பாருங்க, அங்கங்கே போய் நிற்பார். அவருக்கு அப்பப்போ மூச்சு வாங்கும். அவர் கொஞ்சம் லேட்டு வயசானவங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. மாடு கூட நல்லா நடக்கும், ஆனால் மாடோட கேவலமாக நடக்கிறாங்க. வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்க வாங்க. இங்கே பாருங்கள், வழியில் உங்களுக்கு எதாவது பசிக்குது அப்படின்னா நீங்கள் பஜ்ஜி போண்டா வாங்கிக்கலாம். என்ன வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். எவ்வளோ ஸ்லோவாக செக்க மாடு மாதிரி போகிறாங்க பாருங்க. மாடு கூட ஒழுங்காக போகும், மாடோட மோசமாக போகிறாங்க. என் வீட்டுக்காருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் விட்டா வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ லேசியாக போவார். ஏன் பாருங்க, செல்ஃபி பைத்தியம். அங்கே பாருங்கள், செல்ஃபி பைத்தியம். சம்மந்தமே இல்லை, செல்ஃபி பைத்தியம். பக்கத்தில் வண்டி வருது, நாய் போகுதுன்னு கூட தெரியாது. அந்த செல்ஃபி பைத்தியம் என் நாத்தனார். இந்த மாதிரி பைத்தியங்களை யார் யாருக்கு பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து பீச்சுக்கு போயிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து மீன் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும், உங்கள் வீட்டில் இன்றைக்கி செய்யல சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பீச்சுக்கு போகும்போது ரைட் சைடு உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது ரைட் சைடு. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. நிறைய பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கணும். நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ வயசானவங்களுக்கு நடக்க முடியாது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் நடக்க முடியும்னா கொஞ்சம் வந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடையில் வந்து டிஃபன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், டிஃபன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோடைய கடை தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான்வெஜ் கடை தான். நான்வெஜ் இருக்கும், அதுக்கப்புறம் இட்லி கடை இருக்கும், டிஃபன் கடை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பசங்க கூட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையை தேடி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கடையை வந்து பார்த்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, நம்ம வந்து பீச்சுக்கு வரும் வழியில் என்னன்னா அஷ்டலக்ஷ்மியோடைய கோயில் இருக்கும். ஸோ இந்த அஷ்டலக்ஷ்மியோட கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 காட் இருக்கும், 7 கடவுள் இருக்கும் இதில். ஸோ 7 கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அஷ்டலக்ஷ்மி இருக்கும். இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான கோயில். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஸோ நீங்களும் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வரலாம். இது வந்து ரொம்ப மோஸ்ட் அண்ட் ஃபேமஸ் இது டெம்பிள். இது கண்டிப்பாக நீங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க, விசிட் பண்ண. சரிங்களா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படிக்கட்டு இருக்கும், ஆனால் வந்து அதெல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஏன்னா வயசானவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சின்ன சின்ன படிக்கட்டில் போக முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிட்டு இருக்காங்க அந்த படிக்கட்டு. ஸோ ரினோவேஷன் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ரினோவேஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு போக போகிறோம். அங்கே ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு புதுகலை கொண்டாட்டம் பண்ண போகிறோம். நம்ம தென்னை மரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கு புது அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் மதுரையில் வந்து மாமியார் வந்து பூ இல்லைன்னு சொன்னாங்க தலையில். ஸோ புது கல்யாணம் சொல்லிட்டு அப்புறம் பூ வாங்கி அவங்களே வச்சு விட்டாங்க. நிறைய பேர் வந்து மாமியார் லைக் பண்ண மாட்டீங்க, பட் என்னோட மாமியார் வந்து கொஞ்சம் தங்கமானவங்க பூவெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா அங்கே இருக்கிற வந்து பீச்சுக்கு போக போகிறோம். வந்து பொம்மை எல்லாம் இருக்குங்க. பசங்க கூட சப்போஸ் பொம்மை வேணும் அப்படின்னா நீங்கள் பொம்மை வாங்கி கொடுக்கலாம். அண்ட் வந்து இங்கே விளையாடுறது நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளையாடக்கூடிய பொருளை வந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா விளையாடிக்கலாம். அண்டு வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கிக்கலாம்.
அடுத்த வந்து இங்கே வந்து பால்ஸ் இருக்குல்ல, பலூன் ப்ளே பண்ணுறது கூட இருக்குது. ஒரு கன்னை வச்சு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பொம்மை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம், அது இருக்குது. ஸோ இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இருக்குது. இது வந்து பெரிய பீச்சு. அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க அலைலாம் பாருங்க, செம்மையா அந்த அலை பாருங்களா, அந்த அலை பயங்கரமா இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க, செம்மையா இருக்கு அலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் மார்னிங் டைம் விட நைட் டைம்ல சொல்லிட்டு வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட், ஏர்லி மார்னிங் சன்செட் வரும் பார்த்தீங்களா, அது செம்மையாக இருக்கும். அதை நம்ம வந்து பீச் அங்கெல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து அழகாக வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற கூட ஃபேமிலியை டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நகரில் வந்து ஆல்தாஜ் பிரியாணிக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு 190 சொல்லிட்டு. ஸோ அந்த பிரியாணி தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஆஃபர் காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5 in 1 காம்போவில் போயிட்டுருக்கு. 190 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அண்ணா நகரில் தான் இருக்குது. ஷாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நம்முடைய ஸ்மால் வேளாங்கண்ணி சர்ச், அந்த அஷ்டலட்சுமியோட வந்து பார்த்தீங்கன்னா கோயில் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வருவங்க இருப்பாங்க வேளாங்கண்ணி அந்த சர்ச், சின்ன வேளாங்கண்ணி சர்ச்சில் பாட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டுக்கோங்க. அண்ட் வந்து அவங்க எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க வியூவர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஜஸ்ட் 30 rupees தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாது. கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா கிளிக் பண்ணிங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஷோ காட்டும். அப்போ தான் காட்டும் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது, அப்படி தான் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாளைக்கு ஒரு புதிய டிஷோட சந்திக்கும் மாதிரி இப்போ ஒரு அளவில் வீடு பெறுவது. டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ், பை.